உங்களுக்கு? இல்ல மேம். எல்லாமே முடிச்சிட்டேன் தானே? முடிச்சிட்டீங்க. அப்போ சார் என்ன சொன்னாரு, நீங்க முடிச்சிட்டீங்கன்னா அப்போ கிளாஸ் தேவையில்லை தானேன்னு கேட்டாங்க. ஆம், நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நான் கொஞ்சம் ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கேன் சார் மட்டும் சொல்லியிருக்கேன். ஏன்னா நீங்க படிக்கணும்ல. ஆமா மேம். அப்போ வந்து கிளாஸ் நெக்ஸ்ட் ஒரே ஒரு கிளாஸ் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை இல்லாட்டி வியாழக்கிழமை அகைன் வைக்கிறேன். ஏன்னா போன வாரம் நான் வைக்கல கிளாஸ். ஓகே. ஆமா, அதனால இந்த வெள்ளிக்கிழமையோ இல்ல சனிக்கிழமையோ நீங்க சொல்லுங்க, எப்பன்னு சொல்லுங்க கிளாஸ் முடியிற வரைக்கும். நம்ம ஒரு நாள் எனக்கு சனிக்கிழமை முடியாது நினைக்கிறேன். எனக்கு ஒரு ஸ்கூல்ல ஒரு இது இருக்கு, ஃபங்க்ஷன் இருக்கு. சனிக்கிழமை மார்னிங். ஓகே, இல்லைன்னா ஃப்ரைடே. சரியா? ஃப்ரைடே ஆர் தேர்ஸ்டே நாளைக்கு, இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை. நீங்க கொஞ்சம் ம். பார்த்து சொல்லுங்க என்ன கணங்களா, எப்பன்னு சொல்லுங்க எந்த டைம்னு. நான் அப்போ வந்து அகெயின் ஒரு கிளாஸ் வைக்கிறேன். அதுல என்னென்ன உங்களுக்கு டவுட் இருக்கோ, சரியா, எப்படி வந்து நீங்க கேட்கணும் அப்படின்ற மாதிரி இருந்ததோ அது தாராளமா கேளுங்க. நான் சார்கிட்ட கேட்குறேன் சார், நான் முடிச்சிட்டேன், போர்ஷன்ஸ் முடிச்சிட்டேன், கொஷினும் ரிவிஷன் பண்ணிட்டேன், அந்த பர்டிகுலர் அக்டோபர் கொஷினுக்குரிய ஆன்சரும் கொடுத்துட்டேன் உங்களுக்கு அப்படின்னு நான் சொல்றேன். சார் இல்லை நீ கண்டினியூஸாக கிளாஸ் எடுங்க பிள்ளைங்களுக்கு அப்படின்னா நான் வரேன்ப்பா, சரியா, ஏன்னா சார் சொன்னாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா உங்களுடைய கூகுள் இதுல நம்ம கிளாஸ் இருக்குதுல்ல, நம்ம கிளாஸ்ல வந்து உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் எதுனாலும் தாராளமா என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணிட்டே இருப்பேன். உங்களுக்கு உங்களுடைய பதில் லைக் நான் எடுத்து சென்ட் பண்ணிட்டு இருப்பேன், இது என்ன டவுட்டா இருந்தாலும். ஓகேவா? ஓகே மேம். ஓகேவா, சரி. ஏன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு டைம் இருக்கணும்ல. மற்ற ம். போர்ஷன்ல ஆமா. முடிச்சிட்டாங்களா? மற்ற சயின்ஸு, சோஷியல் ஸ்டடீஸ் அதெல்லாம் முடிச்சிட்டாங்களா? இங்கிலீஷ் மேத்ஸ் எல்லாம் இல்ல மேம். நடத்திட்டு இருக்காங்க. இங்கிலீஷும் ஹோம் சயின்ஸ் மட்டும் நடத்திட்டு இருக்காங்க. மீதி எல்லாம் முடிச்சிட்டாங்க. மற்ற இதெல்லாம் முடிச்சிட்டாங்க. ஓகே ஓகே, குட் குட். சரி கண்ணுங்களா, சரி ஓகே. இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம கொஞ்சம் ரிவிஷன் போகலாம். நீங்க தயவுசெய்து நீங்க என்ன டவுட்னு கேட்டாதான் நான் வந்து உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுக்க முடியும். சரியா? அதை கிளியர் பண்ண முடியும். ஓகே, சரி. இப்போ இதுல மேம், போன கிளாஸ் நடக்கும்போது நீங்க சொன்னீங்க கிளாஸ் ரூம்ல எப்படி எக்ஸாம் எழுதலாம் அதெல்லாம் ஆ உங்களுக்கு அந்த பதட்டம் இல்லாம இருக்கிறது சொல்லி ஓகே ஓகே கொடுக்குறேன். ஓகே, சரி எப்படி ஓகே. அது எழுதணும்? சரி ஓகே. ஏன்னா அது அது நான் கண்டிப்பாக ஒரு கிளாஸ் நான் முடியறதுக்குள்ள ஒரு நாள் சொல்கிறேன். எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி வந்து மெமரிஸ் டெக்னிக்ஸ் எப்படி பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும், பயம் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்னதுன்னு நான் ஒரு 1 hour நான் வரேன். சரியா? நெக்ஸ்ட் வெனஸ்டே வரவா? நெக்ஸ்ட் வெனஸ்டேவோட அது முடிச்சுக்கலாமா? ஆம். ஓகே மேம். ஓகே, வெல்கம். ஓகே, இந்த நெக்ஸ்ட் வெனஸ்டே. ஃப்ரைடே செகண்ட் கிளாஸ் எடுக்கிறீங்களா? நான் சண்டே வரவா? ஃப்ரைடே. ஃப்ரைடேயா? சரி ஓகேப்பா, ஃப்ரைடே. ஆனால் ஜும்மானால உங்களுக்கு எது டிஸ்டர்பாக இருக்காதே. மேம் சண்டே ஓகே மேம். சண்டே ஓகேவா? சண்டே சண்டே லீவு, வீட்டில் அப்பா அம்மா ஹஸ்பண்டு எல்லாம் இருப்பாங்க. உங்களுக்கு ஒன்றும் ஆமா. ப்ராப்ளம் இல்லையா? எனக்கு எங்களுக்கு ரிலேட்டிவ்ஸ் வருவாங்க வீட்டுக்கு. ரிலேட்டிவ்ஸ்லாம் வருவாங்கல்ல. அதனால எனக்கு கொஞ்சம் நீங்கள் கன்சல்ட் பண்ணிட்டு சொல்லுங்க. இல்லை நாளைக்கே கூட வைக்கவா? நாளைக்கு மதியானம். நாளைக்கு ஹோம் மதியம் ஹோம் ஹோம் சயின்ஸ். நாளைக்கு ஹோம் ஹோம் சயின்ஸ். சயின்ஸ். ஹோம் சயின்ஸ் இருக்காங்க மதியானம். சரி ஓகே, பார்க்கலாம். ஃப்ரைடே ஈவினிங் வேணா வரீங்களா? ஃப்ரைடே ஈவினிங் ஆஃப்டர் மகரிப்பு. 7 மணி டு 8 மணியா மேம்? 7 8 இல்லை 8 to 9 இல்லை 9 to 10 நீங்கள் சொல்லுங்கள், நோ ப்ராப்ளம். ஓகே ஓகே மேம். ம். சரியா? ஏன்னா அப்போ இருக்க அதில் கிளாஸ் இருக்கால, என்னுடைய லிங்க் தான் அனுப்ப போகிறேன். ஓகே மேம். சரியா? அப்போ ஃப்ரைடே 9 to 10 வச்சுக்கோமா? ஆ ஓகே மேம். ஓகே, வெல்கம். ஓகே, ஏன்னா அப்போ எல்லாம் ஜும்மாலாம் முடிச்சிருப்பீங்க, எல்லாம் முடிச்சு ஃப்ரீயாக தானே இருப்பீங்க, ஓதுறதெல்லாம் ஈவினிங்கே ஆமா ஓதிருப்பீங்க, எல்லாம் முடிச்சிருப்பீங்கல்ல. ஆமா மேம். சரி, 9 to 10 வச்சுக்கலாம். சரியா? சரி. ம். இப்போ வந்து அது வந்து நெக்ஸ்ட் வெனஸ்டே வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து எப்படி மெமரைஸ் பண்ணுறது, அந்த டெக்னிக்ஸ் என்ன, தென் எப்படி அப்ளை பண்ணணும், எக்ஸாம் வந்து எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி பயம் இல்லாமல் இருக்கணும், அது எல்லாமே நான் சொல்கிறேன். சரியா? சரி ஓகே மேம். ஓகே, வெல்கம். இப்போ என்ன பார்க்கலாம், இது வந்து பழைய கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன். சரியா? இப்படி தான் பழைய கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் இருக்கும். இந்த பேட்டர்னில் வராது. இது வந்து 22 பேப்பர். இந்த 22 பேப்பர் வந்து எப்படின்னா போர்ஷன்ஸ் உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது. சம்டைம்ஸ் வந்து போர்ஷன்ஸ் வந்து சில போர்ஷன்ஸ் மாறி இருக்கும் போல், போர்ஷன்ஸ் ஒன்றா தான் இருக்குது. பட் ஆனால் கொஞ்சம் பேட்டர்ன் மாறி இருக்கு. சரியா? அதனால நம்ம என்ன பண்ணலாம், சரி பார்க்கலாமே இதில் என்ன மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு. இது வந்து இந்த லெசன் உங்களுக்கு இல்லை, இப்படி இருக்குமா? இந்த லெசன் படிச்சிருக்கோம் நம்ம, பொருட்களை அவை காணப்படும் உருவ நிலைக்கு ஏற்ப நீர் பொருள் ஆவி பொருள் பிரித்து சொல்லுவோம் அப்படின்னு இருக்கா ஒரு லெசன்? படிச்ச மாதிரி ஞாபகம் இல்லை எனக்கு.
ஆ இல்ல மேம் இது. இல்லை தானே? ஆமா, இப்படி ஒரு அதாவது அறிவியல் சம்மந்தமா இல்லை. சரியா? சரி. கணினி மட்டும்தான் வந்திருக்கு. இருக்கு. ம் ம். ஓகே. சரி, சேர்த்து எழுதுவோமா? ஓர் பிளஸ் இடத்து என்ன வரும்? ஓரிடத்தில். ஓகே, குட். பெருமை பிளஸ் செல்வம்? பெருஞ்செல்வம். பெருஞ்செல்வம். வெரி குட், வெரி குட், எக்ஸல். தெரிஞ்சு. பெருஞ்செல்வம். கற்று பிளஸ் அறிந்தார்? கற்றறிந்தார். கற்றறிந்தார். வெரி குட், வெரி குட். சாம் பிளஸ் துணையும்? சாந்துணையும். சாந்துணையும். இது பாரு, நிறைய நான் சொன்னேன்ல உங்ககிட்ட, நிறைய இந்த சாந்துணையும் சாம்பிளஸ் துணையும் சாந்துணையும் எல்லா கொஸ்டின் பேப்பர்லையும் கேட்டிருக்காங்க. அது என்னன்னு தெரியல. சரி, ரொம்ப பிடிச்சமான ஒரு வார்த்தை போல அந்த ஆத்தருக்கு. சரி, அப்ப கெப்பாசிட்டர். கெப்பாசிட்டர்னா என்னது? கெப்பாசிட்டர்னா தமிழ்ல மறந்து போச்சு எனக்கும். என்ன கண்ணுங்களா கெப்பாசிட்டர்னா? மறந்துச்சு மேம். இந்த பாத்தேன். இன்டர்நெட்னா இணையம். ஓகே. கெப்பாசிட்டர்னா கெப்பாசிட்டர்னா என்ன? சரி, அதுல 10th புக் இருக்காங்க, இடைநிலைன்னு போட்டு ப்ளூ கலர் இருக்குல்ல, அதுல இடைநிலைன்னு போட்டிருக்கோம். ஆ ஆ ஆமா. ஓகே, நெக்ஸ்ட் பாப்பா. கெப்பாசிட்டர் இருக்கட்டும். கொடுக்கும். கொடுங்க. இல்ல இல்ல, அது அந்த 12th. அது சரி, கெப்பாசிட்டர் இருக்கும், பார்க்கலாம். சரியா? சரி, இப்போ மை அப்படின்னு முடியிற மாதிரி ஏதாவது ஒரு ரெண்டு சொல்லுங்க பாப்பா. மை முடியிற மாதிரி, கருமை அப்படி முடியிற மாதிரி மைய விகுதி. விகுதி மீன்ஸ் என்ன தெரியுமா? பகுதினா ஒரு வேர்டோட ஸ்டார்டிங். அது இப்போ சென்றான் அப்படின்னா செல் அப்படிங்கிறது ஸ்டார்டிங் ஒரு இது பகுதி விகுதி அப்படி வரும். ஸோ நீங்க பகுதி ஆஹ், பல் அப்படின்னு பகுதியை கொண்டு ரெண்டு வார்த்தை எழுதுக அப்படின்னா பல்துறை. அப்புறம் வேற சொல்லலாம் பல்துறை. அப்புறம் பல்கலைக்கழகம். பல்கலைக்கழகம். அந்த மாதிரி குட். அந்த மாதிரி ஏதாவது சொல்லலாம் பல்லுல. சரியா? இது ஸ்டார்டிங்ல பகுதியில. இப்ப விகுதியில சொல்லுங்க பாப்பா. மை அப்படின்னு முடிஞ்ச விகுதி. விகுதி மீன்ஸ் லாஸ்ட் வேர்டு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு புரியுற மாதிரி. அப்ப மைல முடியிற மாதிரி ஏதாவதுன்னா மை. இமை. இமை. குட். இமை. இமை அப்படின்னு சொல்லுங்க பாப்போம். இமை. புதுமை. புதுமை. எக்ஸலண்ட். புதுமை. மை மை மை. எல்லா கலர் எல்லாமே மை மைன்னு தான் முடியும் கண்ணு. கருமை, வெண்மை, இனிமை, புதுமை. ஆ ஓகே, எல்லாமே சரி. அல். அல் முடியிற மாதிரி. அல்லுல முடியிற மாதிரி ஏதாவது ஒரு ரெண்டு வார்த்தை. பகல். ம் பகல்ல முடியுதா? ப க இல் அல். அல் பகல். அல்லுன்னா கரெக்டா இல்ல முடியிற மாதிரி வார்த்தையை தேடக்கூடாது. சரியா? அந்த அல்லுன்னு வர இக்கு பிளஸ் அல். ஓகே, பகல். ஓகே. மக அப்புறம் மஹால். அது மஹால். ம் தென் திகழ். திகழ் வேற, திகழ் வேற. ஓகே. திகழ்கின்றான் அப்படின்னா அப்படி இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். திமில். அது திமிலோ. வர்ற மாதிரி சொல்லுங்க கண்ணுங்களா. ஆம், கலல். கலல். கலனி. கலல். ம், மணல். மணல். யாச்சா, சூப்பர். யார் அது? சபாவா அஃப்ரீனா? ஃப்ரீ. அஃப்ரீனா பாத்தியா? ஒரு ஒரு வார்த்தைனாலும் திருவார்த்தைன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி. குட் குட், வெரி குட். எக்ஸலண்ட் அஃப்ரீன். ஓகே, குட். மேம் கனல். கனல் சொல்லலாம். கனல். எஸ், கனல். குட் குட் கண்ணுங்களா. எனக்கு மூணு. அகல். அகல் சொல்ல. அகல்கின்றான். அகலுதல். அகலுதல்னா விலகுதல். ஓகே, அகல் சொல்லலாம். பாரு, எவ்வளவு ஈஸியா தானே இருக்கு இந்த மாதிரிலாம் கேட்டா. இல்ல? மேம் கெப்பாசிட்டர் வந்து கொன்மீன் போட்டிருக்கு. என்னவா? அந்த இங்கிலீஷ் வார்த்தை கெப்பாசிட்டர். கெப்பாசிட்டர் கெப்பாசிட்டர். கொன்மி. 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 எஸ் எஸ், கெப்பாசிட்டர் கொன்மி. எவ்வளவு கெப்பாசிட்டி இருக்கு, எவ்வளவு. அது பாரு, கெப்பாசிட்டர்னா எவ்வளவு அது நிறைய எடுத்துக்கும் இல்லையா? அது எவ்வளவு கொண்டிருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, குட். கொன்மி. ஞாபகம் வச்சுக்கோங்க.
மேல போதா? ஓகே. இது உங்களுக்கு இப்ப இந்த இந்த பேட்டர்ன் இல்லை கண்ணுங்களா, ஏன்னா உங்களுக்கு இது வந்து நீங்க டிஎம்ஏல எழுதி முடிச்சிட்டீங்க இதெல்லாம். ஸோ அதனால வராது அப்படின்னா கேள்விப்பட்டேன். சரி, இதுல பிழை திருத்தம் செய்ய பார்ப்போம். பிழை திருத்தம் மீன்ஸ் இதுல ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் இருக்கும், மேபி கொஞ்சம் வேர்ட்ஸ் ஜம்பிள் பண்ணியும் இருக்கலாம். ஏழையின் சிரிப்பில் அரைவனை காணலாம். சிரிப்பில் தப்பு வந்திருக்கு. சிரிப்பிலுக்கு பெரிய என்ன என்ன மிஸ்டேக் இருக்கு அதுல? அது ரா. ரா. அந்த ஓகே. இந்த ஓகே, ரா மரம் அந்த மிஸ்டேக். ஓகே, சின்ன ரா வரும். ஓகே, ஏழையின் சிரிப்பில். அப்புறம் இறைவனை. எஸ், இறைவனை. அரைவனை இல்ல, இறைவனை. அந்த பெரிய ரா வரும் இல்ல, இறைவன். ஆ, இறைவனை காணலாம். காணலாம். 3 சொல்லினா வரும், 2 சொல்லினா இல்ல, 3 சொல்லினா காணலாம். ஓகே. அப்புறம் ஏழையின் அதுல வந்து ஆ. இந்த லா வராது. ம் என்னெல்லாம் வரும்? பழம். இந்த பழம். இந்த எஸ். சிறப்புல தமிழ்ல வரும் சிறப்புல. தமிழ். எஸ், அந்த வரும். ஓகே, குட். தென் செகண்ட், கற்க. கசடற. கற்கல பெரிய ரா வரும். கற்க. ஓகே. ஓகே. கசடர. ஆ அதுலயும் ரா வருமா மேம்? பெரிய வெரி ரா. குட், அதுலயும் பெரியரா வரும். வெரி குட், வெரி குட். ஓகே. சிற்பி சிலையை செதுக்கினான். இதுல ஒரே ஒரு மிஸ்டேக் தான். என்ன மிஸ்டேக்கு? சிலையை அதுல வந்து இந்த லா வரும். நிலால வருது லா. குண்டுலான்னு சொல்லுவாங்க. ஓகே, உங்களுக்கு ஈஸியா புரியறதுக்காக குண்டுலா, நடுலா, சிறப்புலா அப்படி சொல்லுவாங்க. ஓகே. புலி ஓ, கத்தியது. இது கரெக்ட் தானே மேம்? புலி கத்தியது கரெக்ட், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்ல, பட் ஆனா வேற மிஸ்டேக் இருக்கு. பூனை தான் கத்தும், புலி கத்துமா என்ன? புலி உருமியது. பத்தியா? வெரி குட், வெரி குட் ஆஃப்ரின், குட். புலி உருமியது. குட். தென் ராமன் வில்லை உடைத்தானா. பா, என்ன வாசிக்கவே எவ்வளவு கஷ்டமா இருக்கு பாரு. ராமன் வில்லை உடைத்தான். இது சொல்லுங்க பாப்போம். ராமன்ல இந்த 2 சுழி இன்னும் வரும் மேம். 2 சொல்லின்னு வரும். ஓகே. வில்லை அது தப்பு. ஆமா, வில்லை தப்பு, குண்டுலா வரும். ஓகே, வில்லை. தென் உடைத்தான். 2 சுழி இன்னும் வரும் லாஸ்ட். எஸ், எஸ், குட், குட் கண்ணுங்களா, குட். கண்டிப்பா நீங்க, நான் சொல்றேன் இப்போ, இன்னும் அந்த எப்படி மனப்பாடம் பண்ணணும், எப்படி எழுதி பார்க்கணும், அப்படின்னு மட்டும் நீங்க தெரிஞ்சுட்டு எழுதி பார்த்துட்டு அப்ளை பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க 90 மார்க் மேல கண்டிப்பா வாங்குவீங்க. ஓகே, குட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? இதுல பேசேஜே இல்லை. ம் எப்பமா உங்களுக்கு டெஸ்ட்னு சொல்லியிருக்காங்க? இன்னும் வரல? வரல மேம். ஏப்ரல் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஓகே, ஓகே. ம் வாசிங்க பாப்போம். இந்த ஆசிக்கிறேன் மேம். வாசிங்க. நெக்ஸ்ட் அப்படின்னு கீழ்காணும் வாசிங்க. கீழ்காணும் பத்தியை படித்து அதனைத் தொடர்ந்து வரும் வினாக்களுக்கு விடையளிக்கவும். ம். ஏனைய உயிர்களும் ஒலியை தோற்றுவிக்கின்றன. நாய்கள் குரைக்கின்றன, பூனைகள் கத்துகின்றன, அரிமாக்கள் முழங்குகின்றன, ம். ஆடுகள் அலறுகின்றன, குதிரைகள் கனைக்கின்றன, களிறுகள் பிளிறுகின்றன, மயில்கள் அகவுகின்றன, காகங்கள் கரைகின்றன, குயில்கள் கூவுகின்றன. இவ்வாறு அவை ஒலிகளை எழுப்புவதால் நம் உணர்ச்சிகளை தம் உணர்ச்சிகளை தம் உணர்ச்சிகளை தம் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகின்றன என்பது உண்மைதான். என்றாலும் மக்களைப் போல அவை வரம்பின்றி வெளிப்படுத்தும் ஆற்றல் பெறவில்லை. மகிழ்ச்சி, பசி, சீற்றம் முதலிய உணர்ச்சிகளைத்தாம் அவை
கூடுமேயின்றி உள்ளத்தெழும் கருத்துக்களை வெளிப்படுத்தும் ஆற்றல் பெற்றில மக்கள் வெளிப்படுத்தும் மொழியாம் ஒளி நூற்றாண்டுகள் தோறும் வேற்றுமையடைந்து வருகின்றன. ஓகே, குட். இதுல அரிமான் இருக்குல்ல, அரிமா அப்படின்னா சிங்கம், சரியா? அரிமான சிங்கம் முழங்குகின்றன. ஸோ ஒவ்வொரு ஒவ்வொரு விலங்குகளும் ஒவ்வொரு மாதிரியான ஒலி எழுப்புது. ஆனா அவை எல்லாமே அதோடைய விஷயம், அது செய்தி, அதுக்குள்ளே லாங்குவேஜ் பரிமாறிக்கிறது தான் அதோடைய விஷயத்த. பட் ஆனா என் மனுஷனை தவிர எந்த ஒரு விலங்குகளும் தன்னோட உணர்ச்சிகளை வந்து பரிமாறிக்கிறது இல்லை, அதாவது வேர்ட்ஸ்ல, சரியா? அந்த அளவுக்கு மனுஷங்க மாதிரி டீப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, சரியா? மனுஷன் மட்டும்தான் அந்த கருத்து அது இருக்கு, ஆழமா இருக்கு அவன் பண்றான். பட் இருந்தாலும் கண்ணுங்களா, நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய அனிமல்ஸ் கத்தும் போது பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்துல மாட்டிக்கிச்சுங்க அதுக, இல்லாட்டா ஏதோ தேவை அப்படின்னா அந்த அந்த சவுண்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். அந்த சவுண்டு டிஃப்ரெண்ட்டா வந்து நம்மளுக்கு புரியும். பட் இருந்தாலும் இந்த ஒன் ஒன் பான் சுவைன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒன் பான் சுவை மீன்ஸ் என்னன்னா, இப்போ இப்போ ஒரு பூனை வந்து கத்துதுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஓகே இது பசிக்குது போல, அதுக்கு இல்லை ஏதோ மாட்டிக்கிச்சு போல, பாவம் ஏதோ ஏதோ ஒரு விஷயம், ஒரு உதவி வேணும் போல அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இப்படி இந்த மாதிரி பறவைகள் கூட அழகா அது கத்துற சவுண்ட்லேயே நம்மளுக்கு வந்து விஷயத்த சொல்லும், எனக்கு சாப்பாடு வேணும், இல்லை லைக் நாங்கள் மாட்டிக்கிட்டோம் என்னை காப்பாத்துன்ற மாதிரியான விஷயம். ஆனால் இந்த ஒன்பான் சுவைன்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது இரக்கம், ஏக்கம், நாணம், ஆஹ் மகிழ்ச்சி, அப்புறம் அழுகை, இந்த மாதிரியான அந்த உணர்ச்சிகள்லாம் வந்து மனுஷங்களால மட்டும்தான் வெளிப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, சரியா? சரி. இப்போ விலங்குகளின் ஒலிகளை எழுதுக. ஒன்னொன்னா எழுத வேண்டியதான். என்ன எழுதணும் ஃபர்ஸ்ட்? ஒன்னொன்னா. நாய். நாய்கள் குரைக்கின்றன, பூனைகள் பூனைகள் கத்தி. சொல்லுமா. அரிமாக்கள் முழங்குகின்றன, ஆடுகள் அலறுகின்றன, குதிரைகள் கனைக்கின்றன, ம். களிறுகள் பிளிகின்றன, ம். மயில்கள் அகவுகின்றன, எஸ். காகங்கள் கரைகின்றன, குயில்கள் கூவுகின்றன. ஓகே, குட். யானை என்ற பொருள் தரும் சொல் எது? களிறுகள். வெரி குட், வெரி குட், எக்ஸலண்ட். தென் அரிமா என்ற சொல்லின் பொருள் என்ன? சிங்கம். சிங்கம். இப்பதான் நான் சொன்னேன். சரி, விலங்குகள் பெறாத ஆற்றல் என்ன? விலங்குகள் இருக்கு பாருங்க, உள்ளத்தில் எழும் கருத்துக்களை மக்கள். வெளிப்படுத்தும் ஆற்றல். அதாவது எல்லா உணர்ச்சிகளையும் அதால வெளிப்படுத்த முடியாது, கரெக்டா? இந்த பாரு, மகிழ்ச்சி அவை வரம்பின்றி வெளிப்படுத்தும் ஆற்றல் பெறவில்லை. மக்கள் மாதிரி, இந்த மக்கள் போல அவை வரம்பின்றி வெளிப்படுத்தும் ஆற்றல் பெறவில்லை. மகிழ்ச்சி, பசி, சீற்றம் முதலிய உணர்ச்சிகளைத்தாம வெளிப்படுத்தி வெளிப்படுத்தக்கூடுமே என்று அந்த நான் சொன்ன மாதிரி 9 சுவைன்னு சொல்லுவோம், அதை வெளிப்படுத்த முடியாது அப்படிங்கிறாங்க, சரியா? சரி. இப்போ நூற்றாண்டுகள் தோறும் வேற்றுமை அடைந்து வருவது எது? நூற்றாண்டுகள் தோறும் வேற்றுமை அடைந்து மக்கள் வருவது எது? வெளிப்படுத்தும் என்னம்மா? மக்கள் வெளிப்படுத்தும் மொழியாம் மொழி. ஒலி. எஸ், குட். இப்போ போயம் படிச்சு ஒருவேளை இந்த மாதிரி கேட்டா உங்களால முடியுமா? செக் பண்ணி பார்ப்போமா? இப்போதைக்கு ஜஸ்ட் நம்ம ஒரு பேசேஜ் கொடுத்து தான் வந்து கேட்டிருக்காங்க. ஒரு போயம் மாதிரி கொடுத்து அதை ஒருவேளை உங்களுக்கு கொஸ்டின் கேட்டாங்கன்னா, எங்களுக்கெல்லாம் கேட்டாங்க 10th ஸ்டாண்டர்ட்ல. பார்ப்போமா? ம். கல்வி பெறும் மாணவ பருவம் கண்டீர், கவலையற்ற களி சிறந்த காலமாகும். தொல்லைமிக்க உலக நடைச்சூழலில் நேரும். நேரும்னா நம்ம நேரும் இல்ல, அப்படி ஆகின்ற அப்படின்னு அர்த்தம். ஆகின்ற அந்த துன்பங்கள், துயரங்கள் நேரா காலம். எல்லையற்ற ஆர்வமுள்ள இக்காலத்தால் எக்களையும் ஆஹ் பீல்வதற்கு இல்லை, எக்களையும் பயில்வதற்கு, ஸ்பெல்லிங் மிஸ்டேக், சரியா? எக்களையும் பயில்வதற்கும் ஏற்ற காலம். நல்வழியில் பயன்படுத்தும் மாணவர்க்கே நாமகளின் திருவருளின் நலங்கள் கூடும். இதுல ஏதாவது ஏதோ ஒண்ணு புரியுதா? எதை சொல்ல வர்றாங்க இங்க? ஏதாவது புரியுதா கண்ணுங்களா? அதாவது படிக்கிற காலத்துல கல்வி படிக்கிற காலம் வந்து ரொம்ப கவலையற்ற காலம், ரொம்ப சிறந்த களி சிறந்த காலம், ரொம்ப மகிழ்ச்சியான காலம், கல்வி பெறும் காலம். இப்போ நீங்கள் படிக்கிறீங்களே சின்ன பிள்ளைங்களா, அவங்க வந்து மாணவ பருவம் வந்து ரொம்ப கவலையற்ற காலம் அப்படின்றாங்க. ஸோ உலக நடை சூழலில் என்னதான் உலகத்தில் துன்பம் இருந்தாலும் துயரங்கள் இருந்தாலும் அதெல்லாம் அந்த மாணவர்களுக்கு நேராது.
அவங்களுக்கு அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. உலகத்தில் என்ன நடந்தாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. அந்த மாதிரி கவலையில்லா காலம் அது. ஒரு ஆர்வம், எல்லையில்லாத ஆர்வம் இந்த மாணவ பருவத்தில் தான் இருக்கும். சாரிக்கா, வேற வேற ஊர்ல போய் தண்ணி குடிச்சதுனால காஃப். ஸோ எக்கலையும் பயில்வதற்கு ஏற்ற காலம். எல்லா கலையும், ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஏஜில் இப்போ நம்ம என்ஐஓஎஸில் வந்து எல்லா ஏஜ்காரங்களும் படிக்கிறாங்க இல்லை. 60 இயர்ஸும் படிக்கிறாங்க, 50 இயர்ஸ் படிக்கிறாங்க, 35, 40, அதே மாதிரி 15, 17 எல்லாம் படிக்கிறோம். பட் ஆனால் இவங்க குறிப்பிட்ட இந்த இது என்னென்னா ஒரு 18 இயர்ஸ்க்குள்ளே உள்ள இல்லை 20 இயர்ஸ்க்கு உள்ள அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்னு வச்சுக்கோமே, அந்த ஸ்டூடெண்ட்ஸில் படிக்கிற அந்த பிள்ளைங்களோட அந்த காலம். ஏன்னா ஃபீஸ் அப்பா கட்டுறாரு, சாப்பாடு அம்மா கொடுத்துட்றாங்க, ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் அம்மா அப்பா வாங்கி கொடுத்துட்றாங்க. என்ன வேணாலும் போய் அம்மாட்ட போய் அம்மா எனக்கு இது நாளைக்கு வேணும் அப்பாட்ட வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிடுவோம் இல்லையா. எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப ஹாப்பியாக. அடுத்த நாள் காலையில் ஃபங்க்ஷன்னா கூட, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட கெட் டுகெதர்னா கூட, இல்லை காலேஜில் ஏதாவது ஃபங்க்ஷன், ஸ்கூலில் ஏதாவது ஃபங்க்ஷன்னா கூட நம்ம ரொம்ப ஹாப்பியாக அதுக்கு என்ன மாதிரி செய்யணும்னு அம்மா அப்பா தான் வருத்தப்படுவாங்களே தவிர நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருப்போம். ஸோ எதை பற்றியும் கவலைப்பட மாட்டோம் இல்லை. அந்த மாதிரி ஒரு அழகிய காலம் அது. அங்கே வந்து படிக்கும் போது தான் அவங்களுக்கு வந்து கராத்தே படிக்கணுமா, ஸ்விம்மிங் போகணுமா, அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கர துருதுருன்னு இருப்போம். அதை படிக்கணும், இதை படிக்கணும், இது தெரிஞ்சுக்கணும், அது தெரிஞ்சுக்கணும்ன்ட்டு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நல்ல காலம். இப்படி இந்த காலத்தை, இந்த காலம் எந்த காலம், அந்த அந்த ஒரு 25 வயசுக்குள்ள 22 வயசுக்குள்ள படிக்கிற காலத்தை யார் யூஸ் பண்ணுறாங்களோ, நல்வழியில் பயன்படுத்தும் மாணவர்க்கே, நல்ல வழியில் அதை பயன்படுத்தினா திருமகளின் நலங்கள் கூடும். அந்த இறைவன் அவங்க வந்து திருமகள் அப்படின்னா சரஸ்வதி அப்படின்னா சொல்லுவாங்கல்ல, வேற்று மதத்தார். ஸோ அவங்க சொல்கிறாங்க அவங்களுடைய அந்த இறைவனுடைய அருள் கூடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? சரி, இப்போ புரியுதா? இப்போ கொஷின் கேட்கவா? சாரிம்மா, எக்ஸ்கியூஸ் மீ. மனித வாழ்க்கையில் கவலையற்ற பருவம் எது? கல்வி கற்கும் காலம். கல்வி கற்கும் மாணவ பருவம். நான் வந்து உங்களுக்கு போயம் வரக்கூடாது அப்படின்னு துவா செஞ்சுக்கிறேன். சரியா? பெரும்பாலும் வராது. அப்படி வந்தாலுமே உங்களுக்கு இருக்கிற அந்த புது கவிதை இருக்கு பார்த்தீங்களா, உங்களுக்கு புது கவிதைன்னு பாட்டு ஆ இருக்குன்னு நினைக்கிறேன்ல, அதுலேருந்து வர சான்ஸ் இருக்கு. சரியா? ஒரு கொஷின்ல கேட்டிருந்தாங்க, புது கவிதை கேட்டு அதுக்கு கீழே கொஷின் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ். உலக நடைச்சூழலை கவிஞர் எங்கனும் எடுத்துருக்க. உலக நடைச்சூழல்னா உலகத்துல என்னென்ன இருக்கு? உலகத்துல துன்பங்கள் துயரங்கள்லாம் இருக்கு பத்தியா? அதை தான் சொல்றேன். கவலையற்ற தொல்லை மிக்க உலக நடைச்சூழல். உலகத்துல எப்படி இருக்குன்னா எப்ப பார்த்தாலும் தொல்லை தான். எந்திரிச்ச உடனே அது பண்ணணும், இது பண்ணணும், அங்க போய் சம்பாதிக்கணும், இங்க சம்பாதிக்கணும், இந்த வேலை செய்யணும். எல்லா பேருமே பரபரன்னு ஒரு துயரத்துல தானே இருப்பாங்க. ஆனா மாணவர்கள் மட்டும் துயரத்துல இருக்க மாட்டாங்க. ஸோ உலகமே தொல்லை மிகுந்த நடைச்சூழல் இருக்குன்றாங்க. சரியா? எக்கலையும் பயில மாணவ பருவம் ஏன் ஏற்புடையதாக இருக்கிறது? ஏன் வந்து மாணவ பருவம் வந்து ரொம்ப ஏற்புடையதா இருக்குது எல்லா கலையும் படிக்கிறதுக்கு? ஏன்? அதுக்கு முந்தின வரியில இருக்கு பாரு. எல்லையற்ற ஆர்வமும் இக்காலம். அவங்ககிட்ட எல்லையற்ற ஆர்வம் இருக்கும் அவங்ககிட்ட. அதை பண்ணணும், இது பண்ணணும், இதை படிக்கணும், அதை படிக்கணும். நிறைய ஃபீஸ் கட்டி சேராமே இருப்போம் நிறைய. எல்லாம் அவன் ஃப்ரெண்டு போறான் நானும் போறேன், இவன் போறான் நானும் போறேன்ட்டு ஃபீஸ் பே பண்ணி படிக்காமே உட்காந்துருப்போம். ஏன்னா படிக்கணும்னு ஆர்வம் இருக்கும், பட் ஆனால் எல்லாமே படிக்கணும்னு ஆர்வம் இருக்கும், பட் படிக்க மாட்டோம். இந்த வேலையெல்லாம் செய்வோம் நம்ம, நானா செஞ்சிருக்கேன். நாமகளின் திருவருள் யாரை சென்றடையும்? ஏன் கண்டுங்களா அமைதியா இருக்கீங்களே? கடைசி லைன்ல இருக்கு பாருங்க. நல்வழியில் பயன்படுத்தும் மாணவருக்கு. அவ்வளவுதான். நல்வழியில் பயன்படுத்தும் மாணவர்களுக்கு நாமகளின் திருவருள் சேரும். மணல் பிளஸ் கேணி, மணற்கேணி. ஓகே. ஆட்டோமேஷன் என்னது? தானியங்கி. கரெக்டா? அப்படிதான் நினைக்கிறேன். அப்ப இனிஷியல்னா தொடக்கமா? கணினியில வேற ஏதாவது மீனிங் இருக்கா அதுல? ஆட்டோமேஷன் ஒண்ணு இருக்கு. இனிஷியல் ஆட்டோமேஷன் இருக்கு. என்னமா? தானியக்கம். தானி ஆட்டோமேஷன் இயக்கம். ஓகே, கரெக்ட். இனிஷியல், இனிஷியல்னா ஆரம்பமா? அது இல்ல. அது இல்ல. ஓகே, இனிஷியல்னா ஆரம்பமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, சரி. மணல் பிளஸ் கேணி, மணற்கேணி. ஏமாப்பு பிளஸ் உடைத்து, எம்மா புடைத்து. ஓகே. சென்று பிளஸ் இறப்பர், சென்றிருப்பர். 6. கரெக்ட், சென்றிருப்பர். 6 பிளஸ் சுவை, அறுசுவை. வெரி குட், வெரி குட். அறுசுவை. அதை யோசிச்சு அது 6 சுவைன்னு சொல்ல போறியான்னு. ஓகே, அறுசுவை. குட். சரி, இப்ப கை முடிகிற மாதிரி 2 சொல்லுங்க பார்ப்போம். 2 கை. கை. தமக்கை. தமக்கை. குட்.
தங்கை, தங்கை, பலகை. ஓகே. லை முடியிற மாதிரி லை லை. கலை, கலை, கவலை, தவளை. தவளைனா நடுவுல இருக்குல்ல, உள்ளம் உள்ளது அந்த நடுவுல பள்ளிக்கூடம், அந்த தவளை வந்துச்சுன்னா அது வந்து இது என்னது, தவளை. என்ன சொல்லுவோம் அதுக்கு பேர், தவளைக்கு பேரு இங்கிலீஷ்ல மறந்து போச்சே. தவளை 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 தெரியுமில்லப்பா. தவளை மலர்ந்துக்கு முன்ன தவளை கத்துமே, நுழல். தெரியும் மேம். அது தெரியும். டக்குன்னு பாரு, மைண்ட் ஃபுல்லா ஆப்சண்டா இருக்கு. ஓகே. தவளை. இந்த தவளை குண்டுலா போட்டுச்சுன்னா என்ன தெரியுமா? குண்டுலா போட்டா தவளை அப்படின்னு என்ன அர்த்தம்னா, குடம் குடம் இருக்குல்ல, நம்ம தண்ணி பிடிக்கிற குடம் இருக்குல்ல, ஆ அதுக்கு பேரு தவளைன்னு பேர். அந்த குடம் வந்து தலை, கலை சொல்லலாம், கலை சொல்லலாம். தலை, தலை, முதலை, தலை தலை. மலை, மலை மவுண்டன் மலை. முதலை, ஆ ஆ. ம், முதலை, முதலை பார்த்துக்கப்பா, வருது அப்படியே பெருக்கெடுத்து வருது வார்த்தைகள். ஓகே, குட். இது என்னது? அதே பொழுது இமையோர். இமையோர்னா தேவர்கள். கருத்தன இமையோர்னா தேவர்கள், சரியா? கருத்த அப்படின்னா கருப்பான. சுரும்பு அப்படின்னு என்னது? சுரும்புனா என்ன கண்ணுங்களா? இதெல்லாம் தெரியல இதுல மேம். இருக்கும். இதெல்லாம் வந்து திருக்குறள்ல இருக்கும். சுரு ம் விழுமை அப்படின்னா, விழுமைன்னா சிறப்பு. கரும்பு, சுரும்பு, எறும்பு, அது வண்டு, அதுக்கு ஒரு பேர் இருக்கு சுரும்புன்னு. பட் ஆனா உங்களுக்கு என்ன சுரும்புன்னு வந்திருக்குன்னு தெரியலையே. சரி பார்ப்போம். சுரும்பா, கூகுளில் போய் பார்த்தா தெரிஞ்சிடும். வாழையடி வாழை சொல்லுங்க பார்ப்போம் வாக்கியம். இந்த ஊரில் வாழையடி வாழையாக ம் இவர்களுடைய சந்ததி வாழ்ந்து வந்தார்கள். வாக்கியம் குட். காட் bless யூ. அழகான வார்த்தை. கிள்ளுக்கீரை. நான் என்ன கிள்ளுக்கீரையா அப்படின்வாங்கல்ல, கிள்ளுக்கீரை. ஆ ஆ அதாவது நான் இன்னும் ரொம்ப சாதாரண ஒரு வேஸ்டான ஒரு ஆளா, இம்பார்ட்டன்ட் இல்லாத ஒரு ஆளா? அதுதான். சுரும்புனா என்ன? அந்த சுரும்புக்கு மீனிங் தெரியலையே, பார்ப்போம். வேற என்ன இருக்கு? இதில் வராது உங்களுக்குன்னு நினைக்கிறேன். பட் இப்படி ஒருவேளை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒருவேளை இந்த மாதிரி எதாவது வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது உங்களுக்கு ஈஸி தானே. வராது கண்டிப்பாக 99.9% வராது. ஏன்னா இதெல்லாம் டிஎம்ஏல கொடுத்துட்டாங்க உங்களுக்கு. வராது. பட் ஒருவேளை வந்தா வந்ததுன்னா இந்த இதெல்லாம் ஃபில் பண்ண தெரியுமா உங்களுக்கு? இங்கே பாருங்க, நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு ஒரு 5000 ரூபாய் வந்து நீங்கள் வந்து டெபாசிட் பண்ண போறீங்க அப்படின்னா, அப்போ இந்த இடத்துல ஒரு 1000 ரூபா ஒன்று, 500 ரூபா 2, சரியா? 100 ரூபா ஒரு 10, 3000 ரூபா வந்துருச்சா? அப்படி அந்த 5000 ரூபாவை இந்த இடத்துல அப்படியே நீங்கள் வந்து அப்படி கால்குலேட் பண்ணி போடுங்க, சரியா? இந்த இடத்துல 5 ரூபா இல்லை ஜீரோ ஜீரோ. ஒருவேளை உங்களுக்கு வந்து எனக்கு இப்படிலாம் எனக்கு எழுத கஷ்டமா இருக்கு மேம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. 5000 ரூபாவா, 1000 × 5 5000 ரூபா, மீதெல்லாம் ஜீரோ ஜீரோ ஜீரோன்னு போட்டுரு, அவ்வளோதானே, சரியா? வெறும் இதை மட்டும் போட்டு 5000 ரூபா போட்டு மட்டும் போட்டு 5000 ரூபா போட்டு இங்கே யாரு, நீ என்ன டேட்டில் போடுற, எவ்வளோ ரூபா, திருமதி உன் பேர் என்ன அப்படின்னு நீங்கள் ஃபில் பண்ணி உங்களுக்கு போட தெரியுமா இல்லையா? தெரியும் மேம். தெரியும் தானே? அது பிரச்சனை இல்லைல்ல. ஓகே. ஏன்னா அந்த மாதிரி வந்துச்சுன்னா ஈஸியாக டக்குன்னு செலக்ட் பண்ணிடுங்க. ஏன்னா அது அது ஆச்சரியம். அதுக்கு போய் 5 மார்க்கு 3 மார்க்கும் கொடுத்துருப்பான் ரொம்ப ஈஸியாக. பிழைதத்தை பார்ப்போமா? காலையில் எழுவது சாலவும் நன்றாம். ம் காலையில் அதுல லை தப்பு மேம். குண்டுலா வரும். ஓகே, குண்டுலா வரும். 70 70 சிறப்புலா வரும். சிறப்புலா வரும். குட். சாலம் காணவும் என்று குண்டுலா வரும், சரியா? சாலவு நல்ல குண்டுனா வரும், குண்டுலா ஆ, வரும். ஓகே. காலம் பொன் போன்றதான். ம் காலம் குண்டுலா வரும். ஓகே. பொன் போன்றதுல வந்து 2 சுழி 2 வரும். சுழியன். இங்க பொன் ரைட்டு. அங்கேயும் 2 சுழியன் வரும். ஓகே. ஓகே மேம். பொன். வாழு, வாழ விடு. வாழை, வாழ விடு, வாழு வாழு வாழ விடு, ரெண்டுமே சிறப்புலகரம் வரும். வாழு வாழ விடு. வாழை விடு. கழுதை கணைக்கும்.
கழுது என்ன பண்ணும்? கணக்குதான் கணக்க செய்யும். தான் செய்யும். 3 சொல்லினா சரியா? வாய்மையே ஆ, வெல் வாய்மையே வெல்லும். வெல்லும் அதுல வந்து ம். இந்த குண்டுல வரும். குண்டுலா வரும் ரெண்டுமே. ஓகே. ரெண்டு. குதிரை கணைக்கும். கதிரை கணைக்குமா? திடீர்னு ஒரு டவுட் வந்துருச்சு எனக்கு. கதிரை கணக்கு கதிரன்றேன். குதிரை கணைக்குமா? குதிரை தானே கண்ணுங்களா கணைக்கும். ஆ, எங்க காணோம். கதையும் கணக்க தான் செய்யுமா? இல்லை, எங்க ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க கணக்கும். அப்ப வேறு வார்த்தை இல்லை போடக்கூடாது. கணக்க தான் செய்யுமா? ஓகே, பார்க்குறேன் நான். சரி. சரி, இப்பதான் வருது. சரி, இது என்ன வேற என்ன, வேற ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த இந்த இது மாதிரி உங்களுக்கு கொஷின் இது வரைக்கும் எந்த பேப்பர் போன தடவை இல்லை, இந்த தடவை இல்லை கண்ணுங்களா? இந்த மாதிரி கட்டுரை எழுதுற மாதிரி. ஆனால் எப்படி கேட்டிருக்காங்கன்னா, ஒரு ஒரு பேப்பரில் பார்த்தேன். எப்படி தெரியுமா கேட்டிருக்காங்க? இப்போ உங்கள் லெசன்ல இருந்தே, உங்கள் புக்கில் இருந்தே, உங்கள் லெசன்ல இருந்தே ஆம், இந்த 15 வரிகளுக்கு, அதாவது ஒரு ஒரு 200 வேர்ட்ஸ் இல்லை 100 வேர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்து, ஆம், இப்போ கம்பராமாயணம் வச்சுக்கோங்களேன். கம்பராமாயணம் தசரதன் அவன் ஆட்சியில் இருக்கிறது. தென் உங்களுக்கு உங்களுக்கு கம்பராமாயணம் இருக்கா என்ன இருக்குதானே? ஆ, இருக்கு மேம். இருக்கா? ஆமா. கம்பராமாயணம் அப்போ தசனுடைய இருப்பு, அதனுடைய அவனுடைய நாட்டுடைய வளம், நாட்டு வளம். அப்புறம் அந்த இவர் வர்றது, விஸ்வாமித்திரர் வர்றது, போகும்போது அந்த ராமன் போகும்போது அந்த புகை மூட்டம்னா இருக்கும்ல அந்த கதை. அதில் வந்து அந்த சின்ன சின்ன ஹிண்ட்ஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஃபுல்லாக வெறும் ஹைஃபனாக கொடுத்து ஹிண்ட்ஸ் கொடுத்து, அது அல்லது குற்றால குறவஞ்சி, நாட்டு வளம், மலை வளம், அந்த வளம், இந்த வளம்னு வரிசையாக போட்டே இருக்கும். இப்படி கட்டுரை வந்து அந்த மாதிரி உங்களுக்கு பெரிய கொஸ்டின் வந்து கட்டுரையாக கேட்குறாங்க. அதனால உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு என்ன, அந்த டாப்பிக்கில் எழுதுனா போதும். நீங்கள் ரொம்ப விரிவாக எழுத தேவையில்லை. உங்களுக்கு குட்டி குட்டி ஹின்ஸ், ஒரு சைட் ஹெட்டிங் டாபிக் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த டாபிக் எழுதி எழுதி அதில் இருக்கிறத மட்டும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை எழுதுங்க. ஒருவேளை அந்த சைட் ஹெட்டிங் ஒரு டாபிக் உங்களுக்கு தெரியலை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை நீங்கள் வந்து அந்த இடத்துல மட்டும் எழுதிட்டு ஜஸ்ட் அது சம்மந்தமாக ஒரு 2 லைன் சும்மா. அங்கே வந்து மலை வளம் உங்களுக்கு மலை வளம் வந்து உங்களுக்கு ரொம்ப அழகாக தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். நிறையா ப்ரீஃபாக தெரியல, மறந்துடுச்சு. நாட்டு வளம் தான் தெரியுது, மலை வளம் தெரியல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மலை வளம் போட்டு ஏதாவது நீங்களாக எழுதலாம். குற்றாலமலையின் சிறப்பை வந்து ரொம்ப அழகாக இருக்குன்னு சிறப்பிக்கிறாருன்னு 2 லைனை போட்டு சும்மா அதை ஃபில் பண்ணிவிட்டு அப்புறம் நெக்ஸ்ட் போயிடலாம். சரி, அதனால் எதையுமே விட்டுறாதீங்க. இது தெரியலையே அப்படின்றதுக்காக யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது. சரியா? அதை நான் வந்து உங்களுக்கு எப்படி கொஷின் ஆன்சர் எழுதணுன்ற புதன்கிழமை சொல்லுவேல, அப்போ நான் சொல்கிறேன். ம். மேம், அந்த கட்டுரை மட்டும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த தடவை ஒரு தடவை சொல்லுவீங்களா? எது இப்போ நான் சொன்னேனே இது மாதிரி. ஆ, அதுதான். ஓகே. ஓகே, கண்டிப்பா கண்டிப்பா. அது சரி. மட்டும் எப்படி எழுதணும்னு. இல்லை, எல்லாமே சொல்லுவேன் கண்ணு. உங்களுக்கு புதன்கிழமை 1 hourல உங்களுக்கு சின்ன 1 word கொஸ்டின் எப்படி எழுதணும், 6 mark கொஸ்டின் எப்படி எழுதணும், பேராகிராஃப் கொஸ்டின் எப்படி எழுதணும், கட்டுரை கேட்டால் எப்படி எழுதணும், அது எல்லாமே எக்ஸாம் பற்றி எல்லா விஷயமும் எப்படி மனப்பாடம் பண்ணணும், எந்த டைம் படிக்கணும், அப்படின்ற விஷயம் எல்லாமே சொல்லிடுறேன். சரியா? உங்களுக்கு ரொம்ப ஒரு ஆ, நல்ல, ஓகே எல்லாத்தையுமே மேம். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நீங்கள் அதை மற்ற சப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே. ஆ, ஓகே மேம். சரி, ஓகே. மூணு மூணு ஆக போதுன்னா சொல்லுங்கம்மா. டைம் இருக்கு மேம். இருக்குதானே? ஓகே. ம். அப்படின்னு வாசிக்கிறீங்களா? அப்படின்னு சாப்பிட்டுட்டே பார்க்குறீங்களா? சாப்பிட்டுட்டே மேபி கிளாஸ் அட்டன் பண்ணாலும் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா 2:30 மணி ஆயிடுச்சுல. சரி, நான் வாசிக்கவா? எவ்வளோ வேகமாக நடந்தாலும் மனித உடல் என்ன மோட்டார் வண்டியா? அதிலும் ஒரு கிழவி, கிழவியின் பேர் முத்தச்சி. கவிஞர் வெகு உற்சாகமாக வர்ணிக்கும் அந்தி மாலை போய் இரவு துரிதமாக வந்தது. கிழவி போகும் பாதை ராஜபாதை. ஆனாலும் அக்காலத்தில் ஜன நடமாட்டமே இல்லாமல் மரங்கள் அடர்ந்து நெருங்கிய காட்டுப்பாதை. இருள் பரவ ஆரம்பித்தது என்றால் வெகுவாக அர்த்த புஷ்டி உடைய வார்த்தைகள் அல்ல. கிழவி கூறிய மாதிரி தன் கை தெரியாது கும்மிருட்டு. கிழவி இதுவரை பேய்க்கு பயப்பட்டவள் அல்ல, திருடர்களுக்கும் பயப்பட்டவள் அல்ல. ஆனால் இன்று ஒவ்வொரு மரத்தடியிலும் ஒவ்வொரு சங்குத்தேவன் மரக்கிளையின் மீது குதிக்கும் தருவாயில் பதுங்கியிருக்கும் சங்குத்தேவன். இவ்வாறு ஒவ்வொரு மரத்தை தாண்டுவதும் ஒரு வெற்றியாக தனது மன உலகில் தோன்றும் சங்கு தேவர்களிடம் தப்பித்து கொண்டே செல்கிறாள். கிழவியின் பெயர் பிச்சம்மாள்.
தவறு. ஓகே. கிழவி போகும் பாதை ராஜபாதை. சரி. சரி, எஸ். கும்மிருட்டு என்பது தன் கை தெரியாத இருட்டு. சரி. சரி, எஸ். இருக்கா அந்த பாரு, கிழவிக்குரிய மாதிரி தன் கை தெரியாத கும்மிருட்டு. ம். சரியான விடையை தேர்ந்தெடுக. கிழவி மரக்கிளையில் யார் இருப்பதாக கற்பனை செய்தாள்? திருடன், பேய், சங்குத்தேவன். சங்கத்தேவன். எனக்கு வந்து பேய் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, திருடன் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, சங்குத்தேவன் தான் பிரச்சனை இல்லை, குரங்கு இருந்தால் தான் பிரச்சனை. ம். குரங்கிட்ட மாட்டிருக்கீங்களா நீங்க? எல்லாம் காப்பாற்றணும். இல்ல மேம். இல்லை அப்பா, ஒரு தடவை ஸ்கூல் எங்கள் காலேஜில் நாங்கள் எம்ஏ பண்ணும்போது எல்லா பேருமே மதுரையில் வந்து எங்களுக்கு வந்து இது 2 months ஒன்ஸ் வந்து ஜேர்னலிசம் எங்களுக்கு ஒரு பேப்பர் தொன்மம்னு சொல்லுவாங்க. அது ஜேர்னலிசமும், இன்னொன்று வந்து பழைய இப்போ எப்படி அந்த எழுத்துக்கள், பழைய எழுத்துக்கள்லாம் எப்படி படிக்கிறதுன்னு சொல்லுவோம்ல, அந்த இது. அதில் வந்து எங்களுக்கு பக்கத்தில் வந்து சமண திருப்பரங்குன்றம் இப்போ பிரச்சனை வந்துட்டு இருக்கேன். அங்கே பக்கத்தில் வந்து பின்னாடி சமண மலைன்னு ஒன்று இருக்கு. சமண படுக்கைன்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கெல்லாம் போய் நாங்கள் எங்களுடைய படிப்பு சம்மந்தமாக அதை பார்ப்போம். அதே மாதிரி அழகர் கோயிலில் அங்கேயும் அங்கே வந்து சில விஷயங்கள் பார்ப்போம். அதுக்காக எல்லாம் சேர்ந்து போவோமா டீச்சர்ஸோட. போகும்போது பார்த்தீங்கன்னா அழகர் கோயிலில் நான் சும்மா இல்லாமல் என்னமோ குரங்கெல்லாம் வந்து நான்வெஜ் சாப்பிடாதுன்னு எவனோ சொல்லிட்டானுங்கப்பா. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் எல்லாம் ஒரு ஒன்று வீட்டில் செஞ்சு கொண்டு போகும்ல, தெரியாமல் நாங்கள் வீட்டில் பிரியாணி பண்ணி கொண்டு போயிட்டேன். ஏன் கேட்குற? நீ தூக்கிட்டு போயிட்டு அது என் கையில இருந்து எடுத்துட்டு போயிட்டு ஒரு குரங்கு சாப்பிட்டுட்டு அது என்னையவே பின்னாடி வந்து எல்லா குரங்குக்கும் ஒரு ரவுண்ட் அடிச்சிச்சு என்கிட்ட இருக்குன்னு நினைச்சிட்டு. அப்பாடி, ஏன் கேட்குற? அதை தப்பிச்சு வர்ற மாதிரி போகும்போது ஆயிடுச்சு. படிக்கல மேம். கடையால கடிக்கலப்பா, கடிக்கல என்னத்துக்காது, நேரம் வேற மாதிரி நான் குரங்கு மாதிரிலாம் கிளாஸ் எடுத்துட்டு இருப்பேன். அல்லா காப்பாத்துரும், அல்லா காப்பாத்துரும், அல்லா அல்லா, சிரிப்பு தான் வருது. சரி, ஓகே. அஞ்சமார் புருஷன் யாருப்பா? வெள்ளச்சாமி. ஓகே, குட். சுந்தரர் சென்ற ஊர்? வெற்றியூர். வெற்றியூரா? கரெக்டா சொல்றியே, ஏற்கனவே பார்த்துருப்போம். பார்வதி சண்டனை வென்ற இடம்? இது எங்க நான் நடத்துன மாதிரி ஞாபகம் இல்லையே. அந்த 2 இதுவும் இல்லாத மாதிரி இருக்கு மேம். இல்லாத மாதிரி இருக்கோ? ஓகே. ஏன்னா படிச்ச நான் மாதிரி. நடத்தினேன் உங்களுக்கு, ஒருவேளை நான் நினைச்சிட்டு முன்னாடி இல்லை மேம், ஒரு நடத்திருப்பாங்களோ அப்படின்னு நினைச்சேன். சரி, ஓகே. மேம் முன்னாடி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் வர்றதுக்கு முன்னாடி மேம் நடத்திருப்பாங்கல்ல, சரியா? ஆமா, அதுக்கு வாழ்த்து பாடல் இதுதான் நடத்திட்டு அது இருந்தாங்க. நடத்துறாங்க. சரி, 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 ஓகே. கணினி வரைக்கும். கணினி வரைக்கும், ஓகே. கணினி. சரி, பார்ப்போமே. சாதாரண மக்களின் துன்பங்களை மூடி மறைத்து விடுவது எது? சர்வதேச அரங்கம், பொருளாதார புள்ளி விவரங்கள், வேலை வாய்ப்பு, மக்கள் தொகை. எது சாதாரண மக்களுடைய துன்பங்களை மூடி மறைக்குது? வேலை வாய்ப்பு. வேலை வாய்ப்பு மறைக்குதா? சர்வதேச அரங்கம் எனக்கு தோணுது. பொருளாதார புள்ளி விவரமா? இது எதுல இருக்கும் இந்த லெசனு? கணினிலையோ? இந்த லெசன் இருக்கா உங்களுக்கு? கணினி இருக்கு. கணினி நான் உங்களுக்கு நடத்தல, அவங்களுக்கு நடத்தினேன். உங்களுக்கு வேற மேம் நடத்திருப்பாங்கன்னு நான் +2க்கு நடத்தின ஞாபகம் கணினி இல்ல. சரி, சரி, பார்ப்போம் ஆன்சர் ஷீட்ல. கணினியின் நினைவு அலகு என்னப்பா அது? எஸ், நானோபிட், பைட், சில்லு, பிட்டா. தெரியுமா உங்களுக்கு நினைவு அலகுன்னு என்ன? கணினியின் நினைவு அலகாம்ல, என்னது அது? நானோபிட். நானோபிட் தானே? ஆமா மேம். என்ன அப்படிதான் நினைக்கிறியா? எனக்கு ஏன்னா அங்க நான் கணினி உங்க நடத்தலையே கண்ணுங்களா, திருப்பி போய் நான் பார்க்கணும். ஆமா மேம், கணினி பாடம் மட்டும் நடத்தணும். அவங்க லாஸ்டா அது நடத்தும் போது எங்களுக்கு தெரியாது அந்த பாடம். அப்படியா? நாங்க யாருமே அதுல ஜாயின் பண்ணல. அப்படி எப்படி நடத்துனாங்க? அவங்களுக்கு அவங்களா லைக் நீங்க நடத்தி. நடத்திட்டு யூடியூப் போட்டாங்களா? ஆமா, அவங்களுக்கு வந்து அப்போ உடம்பு முடியல என்னன்னு தெரியல, சீக்கிரமா சரி, நடத்திட்டு போயிட்டாங்க. சரி, 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 ஓகே. இந்த ஒரு பாடம் மட்டும் மறுபடியும் நீங்க ஃப்ரீயா இருந்தா நடத்துங்க மேம். கண்டிப்பா. இப்ப டைம் என்ன இப்போ? இப்போ 2:49 மேம். 41, 20 நிமிஷம் தான் இருக்கா? சரி, ஓகே.
சரி, நெக்ஸ்ட் வெள்ளிக்கிழமை அடுத்த நம்ம கிளாஸ். அடுத்த கிளாஸ் முடிச்சிடலாம். முடிச்சிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் வேகமாக அதை முடிச்சுட்டு அப்போ நம்ம கொஸ்டின் பார்க்கலாம். சரியா? ஓகே மேம். சரி, ஓகே. இதுதான் சொன்னேன் நான். அதான் இப்போ கண்ணகிட்ட சொன்னேன் உங்ககிட்ட, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இல்லை இந்த லெசன் திருப்பி நடத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி இருந்ததுன்னா தாராளமாக சொல்லுங்க கண்ணுங்களா, இந்த மாசத்துல முடிச்சிடலான்னு சொன்னேன் நான். சரியா? சரி. 1901ஆம் ஆண்டு ஜோசி, இது ஏற்கனவே பார்த்தோம் நம்ம இல்லை? இது ஏற்கனவே பார்த்துருக்கோம் தானே, இல்லையா? ஆமா பார்த்தோம் ஆமா மேம். பார்த்துட்டோம்ல, பார்த்துட்டு நம்ம இது கொஸ்டின் ஆன்சரும் பார்த்துருக்கோம்ல. சரி. ஆமா. ம். இதுவும் பார்த்துருக்கோம். தமிழுக்கு அமுதம் என்று பெயர் பார்த்தோமா? இல்லை, பார்த்தோம். எத்தனை பார்த்துட்டோம் தானே? பேர்கள்லாம். ஓகே, அன்னைக்கு ஆமா. அந்த எல்லா பேசேஜும் பார்த்தோம்னு நினைக்கிறேன். எஸ். ஆ, இது இந்த கலப்புங்க. இதுவும் பார்த்தோம். இது வந்து உங்களுக்கு இது என்ன சொல்றது, புது கவிதைன்னு நினைக்கிறேன் இல்ல? ஆ, ஆமா. எஸ். இது பார்த்தோமா? குற்றாலமலையின் பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லையே. அந்த புக்ல படிச்சிருக்கோம், ஆனா இதுல புக்கில் படிச்சா பார்க்கல. இதில் பார்க்கல என்ன? அதான், திருக்குற்றாலமலையின் நீர்வீழ்ச்சிக்கு பஞ்சம் இல்லை. நான் வேகமாக வாசிக்கிறேன். அவ்வருவிகள் மிகுந்த ஓசையையும் அலைகளையும் எழுப்பிக் கொண்டு ஓடுகின்றன. அவை முத்துக்களை ஓரமாக ஒதுக்கி தள்ளிவிட்டு ஓடுகின்றன. மக்கள் வாழ்கின்ற வீட்டு முற்றங்களில் எல்லாம் ஓடுகின்றன. அங்கு சிறுமிகள் கட்டி விளையாண்ட மணல் வீடுகளை எல்லாம் அழித்து கொண்டு ஓடி அவ்வருவிகள் ஓட்டம் பிடிக்கின்றன. உரத்திகள் மலையில் உள்ள கிழங்குகளை தோண்டியும் தேனெடுத்தும் மலை வளத்தை பாடிக்கொண்டே கூத்தாடுவார்கள். யானையின் தந்தங்களாகிய கொம்புகளை ஒடித்து அவற்றையே உலக்கைகளாக கொண்டு வறுத்த திணைகளை இடிப்பார்கள். நல்லா இருக்குல்ல, இமேஜினேஷன் சூப்பரா. அழகிய கொழுத்த குரங்குகள் மாம்பழங்களை பந்தாக கொண்டு அடித்து விளையாடும். தேன் நிரம்பிய செண்பக மலரின் மனம் தேவர் உலகம் வரை போய் பரவுமா. சரி. கொடைவள்ளலும் குறும்பலா மரத்தின் அடியில் எழுந்தருளி உள்ளவருமாகிய திருக்குற்றாலநாதருக்கு உரிய எல்லா வளமும் நிறைந்த அந்த திருக்குற்றால மலையே குறவர்கள் வாழ்கின்ற மலையாகும். குற்றாலம் போயிருக்கீங்களா நீங்க? ஏற்கனவே குற்றாலம் போயிருக்கீங்களா? போயிருக்கேன் மேம். போயிருக்கீங்க, ஓகே. சரி. அருவிகள் எவ்வாறு ஓடுகின்றன? அருவி எப்படி அழகா ஓடுது? அந்த ஃபர்ஸ்ட் பாரால இருக்கிறது அப்படியே எழுத வேண்டியதான். சரியா? அருவி எப்படி ஓடுது? ஓசையும். ஆமா, ஓசை எழுப்பி கொண்டு அந்த முத்துக்கள்லாம் தள்ளிட்டு வீட்டு முற்றங்கள்ல அப்படி பிள்ளைங்க விளையாண்ட மணல் வீடுகள்லாம் அடிச்சுட்டு அப்படி போகுதாமா. சரி. மலைகளில் வாழும் குறத்திகள் என்ன செய்வார்கள்? அவங்க வந்து கிழங்குகளை தோண்டுவாங்க, தேன் எடுப்பாங்க, அந்த மலை வளத்தை பாடிட்டே இருப்பாங்க. யானையின் தந்தத்தை வந்து ஒடிச்சு உலக்கைகளாக கொண்டு அதை திணைகளை இடிப்பாங்களாமா. வீரப்பன் இல்லை போல அந்த காலத்துல. சரி. மலைகளில் வாழும் குறத்தி, அப்புறம் குறவர்கள் வாழ்கின்ற மலை எந்த மலை? குற்றாலமலை, திருக்குற்றாலமலை. சரியா? இப்பயே போயிட்டு வந்துடணும் கண்ணுங்களா, கொஞ்ச நாள்லயே குற்றாலமலை. இன்னும் ஒரு 5 வருஷத்துல. அதுக்கப்புறம் தண்ணி வருமா வராதா, அந்த மலையோட நிலைமை என்ன, சொல்ல முடியல. உலகம் வந்து போற போக்க பார்த்தா ஏதோ என்னமோ ஆகுது. அங்கெல்லாம் பயங்கரமா குளிரா? நீங்க இருக்க ஏரியால 7 மணிக்கு தான் எங்களுக்குலாம் விடியுது இங்க. ஆமா மேம். இப்ப அங்க ம். கொஞ்சம் பரவாயில்ல, அதை வெயில் பத்தியா? அடிக்குது. ஆ, நான் வந்து சென்னையில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா காலையில் 7:30 7:30க்கு நான் வீட்டிலேருந்து கிளம்புவேன். அங்கே 9 o'clock எனக்கு கிளாஸு. 7:30க்கு வெளியே வருவேன். வெளியில் ஃபுல்லாக மிஸ்ட்டுப்பா. அப்படியே வெள்ளைக்கெல்லாம் ஃபுல்லாக ஃபாகாக இருக்கும் ஒரு மாதிரி. காலையில் ஏர்லி மார்னிங் ஒரு 4:30 மணிக்கு இருந்தால் எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்குது சென்னை 7:30 மணிக்கு. நான் போகிற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பயங்கர டிராஃபிக். என்னென்னா நம்ம 1000 காக்கா அங்கேயே செத்து போச்சுன்னு சொல்லி நிறைய போலீஸ் அது இது வந்து சர்வே பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால ரொம்ப மெதுவாக தான் வண்டி விட்டாங்க. அதனால உலகத்தில் இது ஏதோ மாற்றம் நடக்குது. இறைவன் மேலானவன், அவ்வளோதான். இது நம்ம பார்த்தோம்னு நினைக்கிறேன் இல்லை? இது நம்ம எங்கே பார்த்தோம்னா நம்ம லெசன் நடத்தும் போது அந்த கம்பராமாயணம். சூரியனின் ஒளியை விஞ்சும் வகையில் ஒளி வீசுகின்ற அந்த அணிகலன்களை அணிந்துள்ள அந்த தசரதன். இன்னொரு விஷயம் தெரியுமா, இது சொல்வேன் ஞாபகம் வருது. சில சமயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அறிவாளித்தனமா கேட்கிறேன் பேர் வெளியே நம்மளுக்கு ரொம்ப ஈஸி பண்ணியிருப்பாங்க. என்ன தெரியுமா, கொஷினும் இது மாதிரி கேட்டிருப்பாங்க, அந்த அதோடைய ஆன்சரும் இந்த மாதிரி பேசேஜில் போட்டுருவாங்க பண்ணுங்களா.
கொஞ்ச நாளா யோசிச்சு பார்த்தீங்க, நீங்க கொஸ்டின் எழுதிட்டே வந்தீங்கன்னா பாத்தீங்களா, ம். ராமன் வந்து எப்படி இருக்கான், இல்ல குற்றாலமலை வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 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 பேராவை அப்படி பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. சரி, அந்த ஆ. மாதிரியும் நிறைய கேட்பாங்க, புரியுதா? அதெல்லாம் நீங்க கொஞ்சம் அந்த இதுல கவனமா கொஞ்சம் ப்ரெசன்ட் ஆஃப் மைண்டை யூஸ் பண்ணுங்க, சரியா? நம்ம எழுதிட்டு இருக்கும் போது இந்த பேசேஜ்னா பேசேஜ் மட்டும்தான், அப்படியே அதை அப்படி விட்டுறாதீங்க மைண்டை. அடுத்து நீங்க கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணும்போது, ஆமாம்ல அங்க இருந்ததுல அது அந்த அந்த ஆன்சர் தானே இது அப்படின்னு சொல்லி டக்குன்னு உங்களுக்கு ஒருவேளை உங்களுக்கு ஆன்சர் தெரியலனா கூட இதை அப்படி பார்த்து எழுதினா கூட உங்களுக்கு ஹாஃப் மார்க் கண்டிப்பாக கிடைக்கும். ஹாஃப் மார்க் மீன்ஸ் ஒன்லி நாட் ஹாஃப் மார்க். இப்போ 5 மார்க்ஸ்னா கண்டிப்பாக 3 மார்க்ஸ் கிடைக்கும், சரியா? இந்த மாதிரி நிறைய ட்ரிக்ஸ் இருக்கு, அதெல்லாம் சொல்றேன். சரி, சூரியனின் ஒளியை விஞ்சும் வகையில் ஒளி வீசுகின்ற அந்த அணிகலன்களை அணிந்துள்ள தசரதன் தாமரை மலரில் தோன்றிய பிரம்மதேவனை எதிர்நோக்கி இருந்த இந்திரனைப் போல எழுந்து சென்று விஸ்வாமித்திர முனிவரை விழுந்து வணங்கினான். ரத்தனங்கள் ஒளி வீசுகின்ற அந்த பசுமொன்னால் அழகிய முறையில் செய்யப்பட்ட அந்த ஆசனத்தை விட்டு எழுந்த மன்னன் அதில் முனிவரை அமரச் செய்தான். என் ஊழ்வினைகள் இப்போதே அழிந்தன என்று கூறி தொழுது வணங்கினான். என்னை போன்ற முனிவர்களுக்கும் தேவர்களுக்கும் ஒரு துன்பம் ஏற்பட்டால் நாங்கள் ஆதரவை கேட்டு செல்கின்ற இடம் கைலாய மலை, திருப்பார்கடல், சத்தியலோகம், அமராவதி பட்டணம், அயோத்தி நகரம் ஆகியவை ஆகும் அப்படின்றான். சரி, தசரதன் விஸ்வாமித்திர முனிவரை எவ்வாறு விழுந்து வணங்கினான்? ஃபர்ஸ்ட் பரவல் இருக்கு பாருங்க. தாமரை மலரில் தோன்றிய பிரம்மதேவனை எதிர்கொண்டு இருந்த இந்திரனை போல எழுந்து சென்று விஸ்வாமித்திர முனிவனை விழுந்து வணங்கினான். ஓகே. தசரதன் எப்படிப்பட்ட அணிகலன்களை அணிந்திருந்தான்? சூரியனை சூரியனை விஞ்சும் ஒளியை விஞ்சும் ஆஹ் வகையில் ஒளி வீசுகின்ற அணிகலனை அணிகலன். அணிந்துள்ளார். அப்புறம் அவ்வளவுதானா? தசரதன் முனிவரை என்ன கூறி தொழுது வணங்கினான்? என்னை போன்ற முனிவர்களுக்கு தேவர்களுக்கு ஒரு துன்பம் வருமாயின் ஆதரவை கேட்டு செல்கின்ற இடம் இது, அப்படியா சொல்றான்? இல்ல, ஆமா. மேல ஆஹ் இருக்கு. என் முனிவரை அமர ஊழ் செய்தான். எஸ். பொழுது. ம் 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 இந்தா இதை சொல்லியிருந்தா, என் ஊழ்வினைகள் இப்போதே அழிந்தன என்று கூறி தொழுது வணங்கினான். கரெக்டா? ஆ. ஏ, முனிவர்களுக்கும் தேவர்களுக்கும் துன்பம் ஏற்பட்டால் ஆதரவை கேட்டு செல்கின்ற இடங்கள் அந்த 5 என்னென்ன? இந்த அமராவதி பட்டணம், கைலாய மலை, திருப்பார்கடல், சத்தியலோகம். அயோத்தி நகரம், இதெல்லாம். சரியா? சரி, இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, பின்வரும் குறிப்புகளை பயன்படுத்தி கட்டுரை வரைக. ஸோ இப்படி கட்டுரை கேட்குறாங்க உங்களுக்கு. ஆ. இது கட்டுரைன்னு இப்போ வெறும் கட்டுரை, சுற்றுச்சூழல் அப்படி இப்படின்னு கேட்காம, ஆ. இல்லாட்டா நான் விரும்பும் தலைவர், நான் நான் முதலமைச்சரானால் வாழை இலை பேசுகிறது, இதுல இப்படிலாம் நாங்கள் மேம், படிக்கும்போதெல்லாம். இதுல எல்லாமே எழுதணுமா நம்ம? ஆமா ஆமா, அதுதான் சொல்றேன் நான். இப்போ இப்போ வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ பாருங்களேன், டைம் கம்பர். செட்டிங். ஆமா, இப்போ ஏற்கனவே நீங்க கம்பர்னா கம்பரை பத்தி ஆசிரியர் குறிப்பு படிச்சிருப்பீங்க. ஏதாவது கம்பர் யாரு, அவர் என்ன மாதிரி நிறைய பாடுவாருன்ற மாதிரி, சரியா? கம்பர் ராமாயணம்னா என்னன்னு படிச்சிருப்பீங்க. கம்பராமாயணம்னா என்ன? கம்பர் எழுதிய ராமாயணம் கம்பராமாயணம். ராமாயணம் ராம பிளஸ் அயனம் படிச்சிருப்போம்ல, ராமருடைய வரலாறு அப்படின்ற மாதிரி படிச்சிருப்போம்ல. அதுல எல்லாமே அப்படி பக்கம் பக்கமா நிறைய எழுதணும்னு இல்லை. ஜஸ்ட் கம்பரை பத்தி ஒரு விஷயம், ராமாயணம் பத்தி ஒரு விஷயம், சரியா? கம்பராமாயணம் வலியுறுத்தும் கருத்துக்கள் என்ன? கம்பராமாயணம் என்னென்ன கருத்துக்களை வலியுறுத்துது? மூணு மூணு 4 பாயிண்ட் ஏற்கனவே இருந்திருக்கும். அதாவது ஒரு வில், ஒரு சொல், ஒரு இன்னொன்னு ஏதோ வருமே, 3 இருக்கும் தெரியுமா? ஒரு வில் அப்படின்னா அதை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், கம்பராமாயணத்துல ஒரு 3 கருத்து இருக்கும். ஒரு இல், எஸ், ஒரு சொல், ஒரு இல், ஒரு வில், இது 3 தான் கம்பராமாயணம் வலியுறுத்துற கருத்து, சரியா? ஒரு இல் அப்படின்னா ஒரு இல்லாள், ஒரு மனைவி. ராமனுக்கு சீதை ஒரே ஒரு மனைவி, சரி? அப்படிதான் இருக்கணும் ஒரு இல். ஒரு வில் அப்படின்னா அந்த ஒரு வில்ல உடைச்சது, ஒரு வில்ல உடைச்சதுன்னு சீதையை மேரேஜ் பண்ணிப்பாங்க. இன்னொன்னு என்னன்னா, அந்த கடைசியால் அந்த ஒரு வில்லால வந்து யாரு ராவணனை கொன்னது. அதுக்கப்புறம் ஒரு இல், ஒரு வில், ஒரு சொல். ஒரு சொல் அப்படின்னா தசரதன் வந்து வாக்கு கொடுத்துருப்பான், ஒரு சொல் சொல்லியிருப்பான், கையிட்ட, சரியா? அவங்க மனைவிட்ட. ஸோ அந்த மனைவிட்ட ஒரு சொல் சொன்னதுனால லைஃபே மாறிடுச்சு அப்படின்ற கருத்து. அது இவ்வளவு நீங்க தெளிவா எழுதணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ராம் கம்பராமாயணம் வலியுறுத்தும் கருத்துக்கள் என்னன்னு இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு இல், ஒரு சொல், ஒரு வில், அவ்வளவுதான். சரியா? ஒரு இல் ஒன்று, ஒரு டாட் வச்சு ஒரு வில், இன்னொரு டாட் வச்சு ஒரு சொல், இன்னொரு டாட் வச்சு ஒரு இல். வில், சொல், வில், மூணை எழுதுங்க போதும், அவ்வளோதான். இந்த கருத்து போதும், சரியா? அப்புறம் கையடை கையடை படலம், அதான் நீங்கள் படிச்சிருக்கீங்க. கையடை படலம் தான் உனக்கு வந்து இந்த லெசன்ஸ் இருக்கும். ஸோ கையடை படலம் என்னன்னு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தா போதும். அப்புறம் முனிவர் அவைக்கு வருதல், அது நீங்கள் கொஷின் ஆன்சர்ல நிறையா இருக்கும், முனிவர் எப்படி அவைக்கு வந்தாருன்னு. ஸோ அந்த முனிவர் அந்த மேல. போது, ஆமா, முனிவரை வரவேற்றல், முனிவரின் விருப்பம், தசரதன் வேண்டுகோள், குலகுருவிற்கு கட்டுப்படுதல், இதை மட்டும் என்ன கேட்டிருக்காங்களோ அதை மட்டும் எழுதி சைட் ஹெட்டிங்கா போட்டு எழுதுனா போதும்.
ஏன்னா இன்னும் நம்ம மேம் ஹேண்ட் தமிழை ரைட்டிங்க்கு மார்க் உண்டு தானே? என்னம்மா? ஹேண்ட் ரைட்டிங் ஆ அதுக்கு மார்க் அழகா இருந்தா அதுக்கு மார்க் போடுவாங்க தானே? ஆம், இது வரைக்கும் ஹேண்ட் ரைட்டிங்க்குன்னு தனியாக மார்க் போட்டு அப்படி தான் சொல்லுவாங்க ஹேண்ட் ரைட்டிங் அழகாக இருக்கணும் அப்படின்னு. ஆனால் ஹேண்ட் ரைட்டிங்க்குன்னு தனியாக மார்க்ஸ் ஒரு மார்க் அரை மார்க் அப்படி கிடையாது. ஆனால் ஹேண்ட் ரைட்டிங் அழகாக இருந்தது அப்படின்னா ஒருவேளை ஒருத்தவங்க மார்க்ஸ் ரொம்ப கம்மியாக எடுத்திருக்காங்க அப்படின்னா ஹேண்ட் ரைட்டிங்காக கிரேஸ் மார்க் போகிற பழக்கம் இருக்குது. இங்க ரொம்ப ஆ கம்மியாக வாங்கியிருக்காங்களே சரி கொஞ்சம் போடுமே ஒரு 1 மார்க் அழகா எழுதியிருக்கா ஸோ அதுக்காக போடலான்ட்டு. ஒரு பெரிய கொஸ்டின் அழகா எழுதியிருக்காங்க அப்படின்னா ஹேண்ட் ரைட்டிங் அழகா இருக்கு. அந்த கருத்து ரொம்ப கம்மியாக இருந்தாலும் ஹேண்ட் ரைட்டிங்காக ஒரு அரை மார்க் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்காக தான் ஹேண்ட் ரைட்டிங் அழகா எழுத சொல்றாங்க. நீங்க வந்து ஹேண்ட் ரைட்டிங் அழகா எழுதி மார்க் சரியா படிக்காம ஹேண்ட் ரைட்டிங் அழகா எழுதுனா எப்படி மார்க் ஒரு அரை மார்க் கூட சான்ஸ் இருக்கோ அதே மாதிரி நீங்க பக்காவா படிச்சுட்டு ரொம்ப நல்ல ஃபிங்கர் டிப்ஸில் நீங்கள் வச்சுருந்துட்டு எல்லா நோட் எல்லா பாயிண்ட்ஸும் சூப்பராக நீங்கள் எழுதிட்டு ஹேண்ட் ரைட்டிங் எழுத்துக்கு எது கோழிக்கு இருக்கிற மாதிரி ஹேண்ட் ரைட்டிங் இருந்ததுன்னா அவங்களுக்கு படிக்க முடியாதனால மார்க்கு குறையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கும் இருக்குது அதுக்கும் இருக்குது புரியுதா? ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்ம. ஓகே மேம். ஓகே. ம் ம். சரி கசடரை பிரித்து எழுதுங்க பார்ப்போம். கசடு பிளஸ் அரை. கசடு ப்ளஸ் அரை. ஓகே கசடு ஓகே. பிளஸ் அரை. நாடாமல். நாடு பிளஸ் ம் ஆமல். ஆமல். நாடு ப்ளஸ் ஆமல் நாடாமல். ஆ ப்ளஸ் அல். நாடு ப்ளஸ் ஆ நாடா மல். உயிர்மெய் எழுத்துக்கள் எத்தனை உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் இலக்கணத்தில் அதை தான் உங்களுக்கு சொன்னேன். 12 உயிர்மெய் எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் 12 மெய் எழுத்துக்கள் 18 உயிர்மெய் எழுத்துக்கள் ரெண்டையும் பெருக்கி போட்ட வேண்டியதான் 12 × 18. தட்ஸ் ஆல். சரியா? ஆண்பால் ஒருமைக்கு எடுத்துக்காட்டு ஏதாவது ஒரு ஆண்பால் ஒருமைக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுங்க பார்ப்போம். ஒருமைனா சிங்குலர்மா ஒரே ஒரு ஆள். ஆண் பால்னா ஒரு ஆணை குறிக்கிற ஒரு ஒருமை உள்ள ஒரு ஏதாவது வார்த்தை. அவன் வந்தான். ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும். ஒரு மருத்துவன் வார்த்தை. டாக்டர் ஆ அந்த ஓகே மாதிரி. மேம். இது ஒரு பேரு பாலன் இல்ல ஏதாவது முகமது இப்படி ஏதோ ஒரு பேரு சொல்லலாம். இல்லாட்டா மருத்துவர் விஞ்ஞானி ம் ஆசிரியர் இப்படி முதல்வர் இந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லலாம். சரியா? துகள் பிளஸ் தீர். துகள் துகள் தீ. துகடீர். துகடீர் எஸ். பெருமை பிளஸ் செல்வம். பெருஞ்செல்வம். பெருஞ்செல்வம் எஸ். வேற என்ன? இதெல்லாம் சரியான விடை. இதெல்லாம் நீங்க அந்த இதில் படிச்சிருப்பீங்க. என்னது புதுக்கவிதையில படிச்சிருப்பீங்க. புதுக்கவிதை நான் உங்களுக்கு நான் நடத்தலையே மேம் நடத்திருப்பாங்க போல இல்லை? இங்க பாருங்களேன். மூவா ரொம்ப முக்கியம். மூவா போற்றுகின்ற அறிஞர்கள் யார்? அசோகனின் கட்டளை என்பது யாது? இது ரெண்டுமே ஒரே லெசன்ல தான் வந்திருப்பார். மூவா வந்து அசோகன் கட்டளை வந்து நம்ம காந்தியா நேருவை கடிதம் எழுதுவாங்களே கடித இலக்கியம் தானே. உங்களுக்கு கடித இலக்கியம் இருக்கா? ஆமா மேம் இருக்கு. அது எஸ். அந்த இது நல்லா பார்த்துக்க. ரொம்ப முக்கியமான லெசன் அந்த 2 லெசனும். சரியா? பெரிய கொஸ்டின் அதுலேருந்து தான் வரும் பெரும்பாலும். இந்த அசோகர் பற்றிய கொஸ்டின் கண்டிப்பாக வரும். ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் செந்தமிழ்நாடு நம் மொழின்னு நினைக்கிறேன். நம் மொழியோ செந்தமிழ்நாடோ எதோ நம்ம அப்படி ஒரு லெசன் இருக்கும் உங்களுக்கு தமிழ் பற்றி. அந்த லெசன் இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ். அதுலேருந்து தான் பெரிய கொஸ்டின் வரும். ஓகே ஓகே கண்ணுங்களா டைம் என்ன முடிஞ்சிச்சா? முடிஞ்சுச்சு மேம். முடிஞ்சா சாப்பிட்டீங்களா? இல்ல மேம் எங்கம்மா இனிமே நீங்க? தான். நீங்க? நான் இல்லைப்பா இனிமேல் தான். அந்த வாழைப்பழத்தை சாப்பிட்டு உட்காந்துருக்கேன். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நேற்று நைட்டு தான் ரீச் ஆனேன்னா. எனிவே ஸோ ஹாப்பி. ரொம்ப சந்தோஷம். நான் வெள்ளிக்கிழமை 9 to 10 போட்டுறேன். என்னம்மா? அப்போ அந்த கணினி லெசன் ஓகே முடிச்சிடலாம். மேம். ஓகே. வேற ஏதாவது லெசன் இல்லை வேற ஏதாவது போயம் எங்களுக்கு திருப்பி நடத்துங்க அப்படின்னா நீங்க சொல்லுங்க. அன்னைக்கே முடிச்சிடலாம் டக்குன்னு. ஓகே சரியா? மேம். ஓகே குட். பாருங்க பார்த்து சொல்லுங்க. ஓகே ஓகே பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாவ் அ நைஸ் டே. நல்லா படிங்க கண்ணுங்களா. இன்ஷா அல்லாஹ் மேம். ஓகே மேம். பாய்.